பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ச்சியாக அவருடைய கிருபையால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கடந்து வருகிறோம். நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நாம் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. ஒரு தேசத்திலே, அமெரிக்கா தேசத்திலே அநேக ஏக்கர் நிலம் உள்ள ஒரு நபர் இருந்தார். அந்த நிலத்தில் ஏகப்பட்ட காரியங்களை அவர் செய்து பார்த்தார். ஒரு விளைச்சலுமே கிடைக்கவில்லை. என்ன காய்கறி போட்டாலும் விளைய மாட்டுது, கோதுமை போட்டாலும் விளைய மாட்டுது. ஒரு விளைச்சல் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அவங்க பல ஏக்கர் இருக்குது, ஆனால் விளைச்சல் என்ன செய்யலை, கிடைக்கல. கடைசி ரொம்ப சோர்ந்து போய் இந்த நிலமே சரியில்லை, இந்த நிலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த விலைக்கு ஒரு நபர் இடத்துல விட்டு போய்விட்டார் பக்கத்து மாகாணத்துக்கு. புதிதாய் வாங்கினவர் ஏன் இந்த நிலத்தில் ஒன்றுமே விளைய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிலத்தினுடைய மண்ணை, அந்த மண் ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல நிபுணர்களை கூப்பிட்டு வர சொல்லி, இந்த ஏக்கர் கணக்கான என்னுடைய நிலத்தில் ஒரு விளைச்சலும் வர மாட்டுது, என்ன போட்டாலும் விளைய மாட்டுது, இதோடைய தன்மையை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த நிபுணர்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது அவர்கள் கண்டுபிடித்தது ஒன்று: உங்களுடைய நிலத்தின் கீழ் பெட்ரோல் கிணறுகள் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் நிலத்துக்கு கீழ் என்ன இருக்கிறது? பெட்ரோல் வளங்கள் உள்ளே இருக்கிறது. உடனே அந்த சகோதரனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அந்த பெட்ரோலை வெளியே கொண்டு வந்தார். மிகப்பெரிய மில்லியனராக, மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அந்த நிலத்தை விற்றவன், ஐயோ, என்னுடைய நிலத்தில் எத்தனையோ வருடமா இருந்த என்னுடைய நிலத்திலேயா பெட்ரோல் வளம் இருக்கிறது, இதை சற்று நான் ஆழமாய் நான் ஆராய்ச்சி பண்ணாம போயிட்டேனே என்று வேதனைப்பட்டாராம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள் ஆண்டவர் சொல்றார், உனக்குள் பொக்கிஷம் இருக்குது. நம்ம இந்த பொக்கிஷத்தை இந்த பூமியிலேயே நம்ம அனுபவிச்சு பரலோகம் போகும்போது, பரலோகத்தில் தேவனுடைய அந்த தன்மைகளும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பூமியிலையும் அனுபவிச்சு வரும்போது ஆண்டவர் நம்ம பார்த்து கரங்கள் தட்டுவார். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த முதல் தடவை நிலத்தை விற்றான் பார்த்தீங்களா, அவனை போல வேதனையோடு முடிக்க வேண்டியிருக்கும். ஆசீர்வாதம் வெளியே இல்லை, உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள சுகம் இருக்குது, உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது, உங்களுக்குள்ள பலன் இருக்குது, உங்களுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, உங்களுக்குள்ள நாணம் இருக்குது. என்ன பாஸ்டர், அப்படிலாம் இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் நீங்கள் யார் என்று, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்று, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்குது என்று உங்களுக்கும் தெரியவில்லை. அல்லேலூயா. தங்கம் வானத்தில் இருக்குதா, பூமிக்கு அடியில் இருக்குதா? இரும்பு எங்க இருக்குது? வெளியே தெரியுதா? வெண்கலம், பித்தளை, வெள்ளி, வைடூரியங்கள் எல்லாம் எங்கதான் இருக்குது? பூமியின் கீழே தான் அனைத்துமே மறைக்கப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் உங்களுடைய ஆவி நிலை. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுடைய ஆவி நிலை என்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவை கொடுத்தவர் மற்ற எல்லா பொக்கிஷத்தையும் உங்களுடைய ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆவியில இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், the Father God within in you,
உனக்குள்ள பிதாவாகி தேவன் இருக்கிறார், உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் செல்வங்களையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை நாம் வார்த்தையை கொண்டு தேடுவோம் என்றால் நம்முடைய நிலைமை இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நாம் பழகி பெருகுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் பொக்கிஷம் இருக்குது. பக்கத்தை பிடிச்சு கை பிடிச்சு, உங்களுக்குள் பொக்கிஷம் இருக்குது, சுகம் இருக்குது, வெற்றி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. நீங்க ஒன்றும் சும்மா சின்ன ஆள் கிடையாது, நீங்க பெரிய ஆளு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை தேட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நீங்கள் கொஞ்சம் அன்றைக்கி நிறையா பேர் வரல, அதனால் நான் அப்படி இல்லை. உள்ள சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாது. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா. சரி, நான் சொல்லும்போது மட்டும் பைபிள் தரங்க, மற்றவங்க அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி நமக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை நாம் நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும். பிரைஸ்லா. இப்போ பூமியில் எவ்வளவு தங்கம் இருந்தாலும், வெள்ளி இருந்தாலும், பெட்ரோல் இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நிலத்துக்கே தண்ணி இருக்குது. போய் கூட்டு வாரீங்க, எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, போர் போடுங்க, தண்ணி. நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி இருக்குன்னு நீங்கள் சொல்கிற நான் நம்ப முடியாது. தண்ணி வெளியே வரட்டும், நான் நம்புகிறேன். தண்ணி வெளியே வருமா? தண்ணி வெளியே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? போர் போட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ள ஒரு விசுவாசத்தோடு போர் போயிட்டு இருக்கோம். வெறும் பாறையா வருது சார். இல்லை, அவன் சொன்னவன் சொல்லுவான், தண்ணி கண்டிப்பா இருக்கு, பாறையை உடைச்சிட்டு போங்க. என்னங்க ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்க, கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஃபைனான்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கடனா வருது. ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறேன், ஒரு சந்தோஷத்தை காணுமே. இல்லை, போர் போடுங்க. கண்மலையிலிருந்து உங்களை கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை வருஷிக்க பண்ணுவார். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். உங்களுக்குள் என்ன இருக்குது? ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நான் வாங்கின இந்த நிலத்தின் கீழே தண்ணி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள். உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுக்குள்ள பலன் இருக்குது, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரகசியமாக புதையல் உள்ள இருக்குது. புதையலை தேட போகிறோம். அந்த புதையல் யார்? தேவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து, ஆவியானவர், வார்த்தை. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். கவனிச்சுட்டு வாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஆவி சூப்பராக மாறிடுச்சுங்க. 100% தேவனுக்கு பிரியமாய் அப்படியே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிற மட்டும் கவனிச்சுட்டு இருக்குங்க சொல்கிறேன். நீங்கள் நம்ம பைபிள் படிக்கும்போது நீங்கள் பைபிள் படிங்க, அப்படி பார்த்துட்டு இருங்க. கொஸ்டின் கேட்பேன், கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க. அதில் ஒரு பழுதும் இல்லை. 100% தேவன் விரும்புகிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. 100% சந்தோஷமா இருக்கிறீங்க. 100% ஆரோக்கியமா இருக்கிறீங்க. 100% பரிபூர்ணமா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவை எல்லாம் எல்லாம் ஒன்று பாக்கில எல்லாம் ஒழிஞ்சிச்சு. ஹலோ, மனசுலையா, சரீரத்திலையா? கருப்பாக இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்தவொன்னு சிவப்பாக மாறிட்டானா நிறையா பேர் நெஞ்சிடுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்க ஓடி வந்துடுவாங்க. குண்டாக இருக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுத்தவொடனே ஸ்லிம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. அம்பானி மகன் கூட ஓடி வந்துடுவான் நினைக்கிறேன். இல்லையா? இது நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்தவொடனே நீங்கள் மாறிடுவீங்க. அப்படின்னா என்ன செஞ்சிடும்? ஞானஸ்தானம் எடுத்தவங்க கருப்பாக போனவங்க கருப்பாக தான் நினைச்சிருங்க வெளியே வரீங்க. புது நிறமாக போனவங்க புது நிறமாக தான் வெளியே வரீங்க. குண்டா போனவங்க ஆமாம் சாப்பாடை குறைச்சதான் உடம்பு குறையும், அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. அல்லேலூயா. இது ஆத்துமாவை குறித்தோ சரீரத்தை குறித்தோ இந்த வேத பகுதி சொல்லலை. அதான் புரிஞ்சுங்களா?
ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார்? அல்லேலூயா. நீங்க ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? சரீரத்தில் பாஸ்டர் காலைல நான் இட்லி சாப்பிட்டாலும் வந்திருக்கோம், 10:30க்கு மேலே நான் வருவோம், காலை கறி குழம்பு வர இன்னைக்கு அப்படி சாப்பிட்டு வந்திருக்கோம், தெம்பா உட்காந்துருக்கோம். அதனால அல்ல. அல்லேலூயா. எதனால உட்காந்துருங்க? எனக்கு வயசு கம்மி அதனால உட்காந்துருக்கேன். நோ. எதனால உட்காந்துருக்கீங்க? எதனால உட்காந்துருக்கீங்க? ஆவி இருக்கிறதுனால தான் உள்ள நினைஞ்சிருக்கீங்க. உட்காடுறீங்க, நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, பேசுறீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்பது யாரு? ஆவி. உண்மை புரிஞ்சுங்க. ரொம்ப உண்மை. நீங்கள் நம்ம நல்லா நீங்கள் நான் இந்த சத்தியத்தை நீங்கள் வர காலங்களில் பெரிய லீடராக மாற போகிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள் பொக்கிஷம் இருக்குது, இதை விட்டுறக்கூடாது. உங்களுக்குள் என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. இப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய ஆவியை, இந்த ஆவி தான் தேவன் விரும்புகிற நீதி இந்த ஆவியில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆத்துமா, அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆண்டோட வருக வர மேலே கீழையும் மாறிக்கிட்டு தான் இருக்குமா. பிரைஸ்லா. அல்லேலூயா. அது பெண்கள் மனசு வந்து செகண்ட் மாறுமா. பாருங்க என்ன செய்ய, கவனிங்க. அல்லேலூயா. ஒரு நிலையா என்ன செய்யாதான், இருக்காதான். அதை விட்டுருவோம். கேளுங்க. அப்போ ஆத்துமாவும் சரீரத்திலையும் சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க ஆவி புது சிருஷ்டியா இருக்குது. இந்த ஆவியில தேவன் வந்து வாசம் பண்றார். அல்லேலூயா. தேவன் இப்போ சிங்காசனத்தில் பரலோகத்தில் விட்டிருக்க தேவன் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை ஒத்தவங்க மட்டும் மைக்கில் வாசிங்க, கவனிச்சுட்டே வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்களின் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள். இப்போ கவனிச்சுங்க. எடுக்க முடியாத பரவாயில்ல, நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறேங்க. 2 கொரிந்தியர் 6:14 இருக்குது, அது இருக்கட்டும். நீங்கள் கவனிங்க. இப்போ வந்து நீங்கள் எதை நம்பணும்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்ப வேண்டும். பிரைஸ்லா. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. தேவன் ஏதெனிலே உலாவினார். ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் உலாவினார். இந்த பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி கிடைக்கல, எங்கள் என்னை கவனிங்க. கொஞ்சம் என்னை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா நன்றாக பிரசங்கம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எப்பயுமே உற்சாகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இல்லை நேராக ஒரு பெரிய ஒரு டிவி வாங்கி வச்சுக்கணும், அதுலேயே நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. பிரைஸ்லா. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ பாருங்க, கவனிங்க. ஸ்டடி தான் இன்னைக்கு நீங்கள். ஏன்னா இங்கே தான் ரகசியம் இருக்குது. நமக்குள்ளே இருக்கிறத விட்டுட்டு ஐயா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நோ. சத்திய தருவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ என்ன சொல்ல வந்தேன்? நமக்குள்ளே இல்லை. பாயிண்ட் பாருங்க. இப்போ ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார் என்றால், ஏதெனிலே உலாவின தேவன் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த புல்பிட்டு தான், இந்த ஸ்டேஜ் தான் என்னது? மகா. நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, இது என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு அது என்னது? வெளிப்பிரகாரம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும், கிருபாசனம் இருக்கும். தேவன் இங்கே தான் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தான் உள்ளே வர முடியும். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை காலில் என்ன செஞ்சிருப்பான்? சங்கிலி கட்டிட்டு, அவன் வெளியே சங்கிலி இருக்கும், அவன் பலியை செலுத்திட்டு பயத்தோடு ஆண்டவர் இவங்கிட்டயோ ஜனங்கள்கிட்ட குறைவு வந்துச்சு, இவங்கிட்ட குறைவு வந்துச்சுன்னா ஆண்டவர் அடிச்சுடுவார். இல்லையா? அடிச்சுட்டா டெட் பாடி எப்படி எடுக்க? டெட் பாடி எடுக்க ஒருத்தர் உள்ளே வந்தாலும் அவனு என்ன செஞ்சிடுவான்? அவுட் ஆயிடுவான். அதனால தான் என்ன செய்வான்? பிரதான ஆசாரங்கிட்ட என்ன செஞ்சிடுவாங்க? ஊழியம் செய்ய வாரீங்களா? அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, சங்கிலியை போட்டு அவனை உள்ளே அனுப்பி விடுவாங்க. போயிட்டு வா ராசா,
நீ பிரதான ஆசாரியன் நல்லபடியா வந்துட்டா அந்த வருஷம் முழுவதும் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விளைச்சல் எல்லாம் சூப்பரா மாறிடும். அவன் சரியா வரலன்னு வச்சுங்க, போச்சு. இப்போ ஆட்டு பலிகள் பலியோடு என்னென்ன பலியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அந்த பலியெல்லாம் செலுத்திட்டு அப்படியே பயபக்தியோடு வரணும். எங்கே வரணும்? பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை தான் வரணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகலாம், ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இதை பிடிச்சிட்டு தான் நிறையா ஊழியக்காங்க விசுவாசி எங்கே ஏற விட மாட்டாங்க, மேடையில் பிச்சு போட்டு. அல்லேலூயா, இவர் தான் பெரிய பரிசுத்தவான் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவச்சா நீங்கள் என் சகோதரர்கள். அல்லேலூயா. யோவான் சானகன் இயேசுவின் மார்பில் சாஞ்சா. இதுதான் புதிய ஏற்பாடுக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம். இன்றைக்கி பழைய பேர் பழைய உடன்படிக்கையை பிடிச்சி பிரசவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நிறையா ஊழியக்காங்க அங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் அங்கே பிரதான ஆசாரியர்கிட்டருந்து வந்த காரியம். அதை ஒரு நாள் சொல்கிறேன், அதை விட்டுருங்க. இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கார், உலாவிட்டு இருக்கார். அல்லேலூயா, உலாவிட்டு இருக்கார். அதுக்கடுத்து சாலமன் கட்டின ஆலயத்திலையும் இதே மாதிரி தான், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இங்க இருக்கிற ஸ்கிரீன் இங்க வந்துடும். நீங்க 10 மணிக்கு உள்ள வந்தவங்க மட்டும்தான் நீங்க உள்ள அலோடு. 10:30 வந்தீங்கன்னா பாஸ்டரை பார்க்க முடியாது. அப்போ நீங்க என்ன போய் சந்தோஷம், பாஸ்டர் நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா, அல்ல பிரைஸ்லா. இப்போ இங்க இருக்கிற ஸ்கிரீன் எங்க வந்துடணும்? பழைய ஏற்பாட்டின்படி இங்க வந்துடணும். இப்போ இங்க தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இங்கே தான் உலாவிட்டு இருக்கார். இங்கே கிருபாசனம் இருக்குது, வார்த்தை உடன்படிக்கை பெற்றிருக்கு, 10 கற்பனைகள் இருக்குது. இங்கே தான் இப்போ இங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரணும். இப்படிப்பட்ட தேவன் கல்வாரி சிலுவையில் இயேசு ஜீவனை விட்ட போது லூக்கா சுவிசேஷத்தில் போட்டிருக்குது, தேவ ஆலயத்துடைய திரைச்சீலை மேலிருந்து தொடங்கி 2 கிழிந்தது. ஹல்லேலூயா. எந்த மனிதனும் அப்பா என்று ஓடி வந்து அவரை கட்டி தழுவலாம். ஹல்லேலூயா. ஹோ ஷாகலா பலா பலா பலா. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய நீதினால் அல்ல, இயேசுவின் கிருபையால், இயேசுவின் இரத்தத்தினால், அவருடைய விலைக்கரையத்தினால். அதனால தான் நம்ம ஜெபத்தில் ஏன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால அவர்கிட்ட நம்ம என்ன போக முடியும்? நம்ம நீதியால் அல்ல, நம்முடைய கிரியினால அல்ல. இப்போ இதுதான் ஆவி ஸ்தலம். இதுதான் என்னது? மகா பரிசுத்தம் தான். எந்த நிலை? ஆவி நிலை. இதுதான் பரிசுத்த ஸ்தலம். எது? ஆத்துமா, மனசு நிலை. இது வெளிப்பிரகாரம் வந்து சரீர நிலை. ஆவி, ஆத்துமா, சரீரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியன். இப்போ நீங்க ஆவியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆத்துமாவை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? பாஸ்டர், அவசரத்தில் சரீரத்தை வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி யாரும் இல்லை, சரீரத்தை ரொம்ப அவசரமா ஆவியாக வந்திருக்கிறேன். பாஸ்டர் பிரைஸ்லாம் இன்னும் கூட யாரும் தெரியலையே. பாஸ்டர் நான் தான் ஆவியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு மூர்த்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க. எங்கேயா இருக்க தெரியல, சரீரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி கிடையாது. அப்போ ஆவி, ஆத்துமா, சரி, அது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவியன். அதே தேவ சாயல்படிதான் மனிதனாகி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிரேஸ்லா. சில முஸ்லீம் எடுத்துட்டு இருப்பாங்க, உங்க கடவுள் வந்து 3000 கும்பிடுறீங்க. முஸ்லீமுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். நிறைய நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்களை நிறைய பேர்த்த வந்து இப்படி மாற்றணும். ஏன்னா சத்தியம் தெரியாது பாருங்க. பிதா ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் திருத்துவம் உள்ள திரியேக தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 + 1 + 1 எத்தனை? நானே மேக்ஸில் ரொம்ப சூப்பர். நானே சொல்கிறேன். 1 + 1 + 1 + 3. புரிஞ்சு? இதுதான் திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்தம்.
திரியேகத்துவம் அப்படின்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு சீக்வட் 1 1ஆல் பெருக்குனா 1 1ஆல் பெருக்குனா அல்லேலூயா. இதுதான் திரியேகத்துவம். அல்லேலூயா. இப்போ மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவன் ஒருவராக இருக்கிறார். தேவன் பிதா இருக்கும் இடத்தில் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இருக்கும் இடத்தில் ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியிலே அவர் வந்தபோது சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். உடனே அவன் சொன்னாங்க, ஆண்டவரே பிதாவை காட்டும், அது போதும் எங்களுக்குன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிதா இருக்கும் இடத்தில் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இருக்கும் இடத்தில் ஆவியானவர். இது பெரிய பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. இப்போ அது நேரம்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு வரநாளுக்கு சொல்லித்தரேன். அப்போது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டிருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உலாவின தேவன், எந்த ஸ்தலத்தில் உலாவின தேவன்? மகா எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் எடுக்கலையே, பரவாயில்ல. பாருங்க, இயேசு ஜீவனை விட்ட உடனே தேவ ஆலயத்துடைய திரைச்சலை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்க திரைச்சல் ரெண்டாக கிழிஞ்சிச்சு. அப்படி என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மகிமை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்துருச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகிமை வெளிப்பிரகாரத்துக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் எது தெரியுமா? நம்முடைய ஆவி. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்மளை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் வச்சினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக வேண்டிய அந்த இடத்துல நீங்களும் நானும் அப்பா அப்பா டாடி டாடி டாடின்னு எப்போதும் உலாவி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இப்போ நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? நீங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறீங்க. ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறா. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. தேவ பிரசன்னம் உங்க மேல இருக்குது. நீங்க சாதாரணமான ஆளு இல்லை. உலகத்திற்கு உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்போ எங்க வரும்? பெரியவர் மனசுல சோர்ந்து இருக்கும் போது நம்ம ஆண்டவர் பெரியவரா நம்ம மனசுல என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. சரீரத்தில் பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் பெரியவராக நம்ம என்ன செய்ய முடியல? ஆனா எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? ஆவி. ஹல்லேலூயா. ஆவி பாக. இந்த ஆவியில இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கரையத்தினால அவர் தான் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கார். தவிர நம்மளால நம்ம நீதியால இந்த இடத்துக்கு நம்ம ஒரு காலமும் வர முடியாது. இது அவருடைய கிருபை 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 கிருபை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? பிசாசு குற்றச்சாட்டை விடாதீர்கள். அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக. அப்பா சொல்றாரு, என் பிள்ளை என் கூட, அதனால நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நம்ம மனசுல எவ்வளவு பிரச்சனை பண்றோம். அதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஆண்டு நம்ம கூட இருக்குன்னு நினைச்சோன்னா ஒரு நிமிஷம் கூட நினைச்ச முடியாது, இருக்க முடியவே முடியாது. அப்போ மனதின் அடிப்படையில் உங்கள் அடையாளம் அல்ல, சரீரத்தின் அடிப்படையில் உங்கள் அடையாளம் அல்ல, வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் அடையாளம். ஹல்லேலூயா. இப்போ ஆவியை எங்க பார்க்க முடியும்? நீங்கள் யார் என்பதை எங்க பார்க்கணும்னா உங்க மனசுலையோ மற்றவங்க சொல்றத வச்சுட்டு நீங்க யார் என்பதை பார்க்க முடியாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது மாத்திரமே நீங்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்கள். நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்குள்ளே உலாவி அவர்களுக்கு நான் அப்பாவா இருப்பேன், அவர்கள் எனக்கு பிள்ளை. மோசைக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், இன்னைக்கு யூதர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிறது. உங்களுடைய ஆவியில தேவன் உங்களோடு கூட இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்க கூட இருக்கிறேன். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? ஆவியில. பிரேசலா. இப்ப பாருங்க, இப்ப இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்குது. இந்த வசனம் என்ற கண்ணாடியில மாத்திரம்தான் நீங்க யாருன்னு தெரியும். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்க, சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க மனசுல என் முகம் நல்லா தான் இருக்குது, என் முகம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவீங்களா? என்ன செய்வீங்க? பட்டுச்சலை கட்டிட்டீங்க, இப்போ நகையெல்லாம் போட்டீங்க. இல்லை, நான் சும்மா நான் மனசில் நினச்சிக்கிறேன் என் முகம் நல்லா தான், ஆனால் காலைல வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இப்போ பட்டுச்சலை கட்டிட்டீங்க, நகையும் போட்டீங்க, எல்லாமே போட்டீங்க.
ஆனால் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க, என் முகம் நல்லா தானே இருக்கும், போ என் தலைமுடி கொலையாமல் தான் இருக்கும், போ அப்படின்னு நினச்சி போவீங்களா? என்ன செய்வீங்க? சேலை முக்கியம்தான், நகை முக்கியம்தான், அதை காட்டில் ஒரு முக்கியம் இருக்குது. கண்ணாடியில் போய் நம்ம முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. கண்ணாடியில் போய் நம்ம முகத்தை பார்த்தாதான் அந்த கண்ணாடி தான் நமக்கு சொல்லும், நீ இப்போ நல்லா இருக்கிற. அல்லேலூயா. நீங்கள் யார் என்று உங்கள் பேங்க் பேலன்ஸ் சொல்வதை நம்பாதீர்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனமோ வியாதியோ உங்கள் மனசில் வருகிற எண்ணங்களோ நெகட்டிவ் எண்ணங்கள் சொல்வதை நீங்கள் நம்பாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் யார் என்று தேவன் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். இந்த வார்த்தை என்ற கண்ணாடியில் தான் உங்களை நீங்கள் பார்க்கணும். அப்போ உண்மையான மனிதனை எங்கே பார்க்க முடியும்? பிரைஸ்லா. அல்லேலூயா. உங்களோட ஆவி கருப்பா சிவப்பா புது நிறமா? உங்கள் ஆவி எப்படி இருக்கும்? ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிட். ஆவி ஆவியாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை எதன் மூலமாக பார்க்க முடியும் தெரியுமா? வார்த்தை. இப்போ நீங்கள் எப்படி பார்க்க, இந்த வார்த்தை மூலமாக பார்க்க போகிறீங்க. 2 கொரிந்தியர் 6:16, 2 கொரிந்தியர் 6:18 பாருங்க. 18 பாருங்கமே, வாசிக்கலாமா? 18, 2 கொரிந்தியர் 6:18 வாசிங்க. டக்குனு மைக்கில் வாசிங்க, நானும் வாசிக்கிறேன். உங்களுக்கு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கும் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த வார்த்தை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்க. இந்த கண்ணாடி 2 கொரிந்தியர் 6:18 சொல்லுது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் எப்படி இருப்பேன்? பிதானா என்னது? அப்பாவா இருப்பேன். ஹல்லேலூயா. யாருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளை ஏற்றுக்கொண்டு அப்பா சொல்றாங்க. இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு, நான் உங்களுக்கு உண்மையான அப்பாவா இருப்பேன். உலகத்தின் அப்பா கூட சில இடங்களை கொடுக்குறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிடுவாங்க. இங்கே ஒரு வேத வசனம் ஆவியான மென்ஷன் பண்ணுறாரு, அவர் உண்மையான அப்பா. அல்லேலூயா. அவர் பொய் உரையாத அப்பா. அந்த அப்பா சொல்லாரு, நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு அன்பான குமாரனா இருப்ப, நீ அன்பான குமாரத்தியா இருப்ப. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட அப்பா? உண்மையான அப்பா. உண்மையான அப்பா நம்ம பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு அன்பான மகன், நீ எனக்கு அன்பான மகள். அல்லேலூயா. அப்ப இந்த கண்ணாடி என்ன சொல்லுகிறது? நான் தேவ சமூகத்தில் அப்பா எனக்குள்ள உலாவுறாரு. அவர் உண்மையான அப்பா, அவர் பொய் உரையாத அப்பா. அப்ப அவர் பொய் உரையாத அப்பா, உண்மையான அப்பானா என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் தான். அல்லேலூயா. அவர் உண்மையான அப்பா. அவருடைய தழும்புகளை நீங்கள் குணம் மாண்டீர்கள். உண்மையான அப்பா. அவருடைய தரித்திரத்தினால் நீ ஐஸ்வர்யவான் என்று சொன்னவர் உண்மையான அப்பா. அப்ப நம்ம எதை நம்பணும் தெரியுமா? வேத வசனத்தை 100% ஆமென். அல்லேலூயா. என்னை குறித்து, என் பொருளாதாரத்தை குறித்து, என் சரீரத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுவே சத்தியம். அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் கண்ணாடி. அல்லேலூயா. எப்பயும் சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கவங்க நீட்டாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அப்பனா கண்ணாடியை அடிக்கடி பார்க்குறாங்க, ட்ரெஸ் மேக்கிங் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்கணும்னா நீங்கள் எந்த கண்ணாடியை பார்க்கணும்? எந்த கண்ணாடியை பார்க்கணும்? பைபிளை தூக்கி சொல்லுங்க. இந்த கண்ணாடியை பார்த்தா என் லெவலு வேற லெவல் தான். அல்லேலூயா. வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? ராஜா மாதிரி வருவீங்க, ராணி மாதிரி வருவீங்க. அப்பா நன்றி. பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அதை கவலைப்படாதீங்க. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்ல ஒரு பாயிண்ட், அவர் எப்படிப்பட்ட அப்பா?
அவர் எப்படிப்பட்ட அப்பா? நீங்க அவருடைய எப்படிப்பட்ட மகன்? அன்பான மகன், அன்பான மகள். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ நமக்கு இந்த வேத வசனம் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குது என்றால் நம்முடைய ஆவியில சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆவியில இருக்கிறதை நம்ம மனசுல கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி வந்துடும். அல்லேலூயா. அதெல்லாம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். இப்போ நம்ம ஒரு சம்பவத்து மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கலாம். இப்போது உங்கள் பிதா, நம்ம தகப்பன் நம்ம எங்கே கொண்டு வந்து வச்சிட்டாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட எந்த நேரமும் அவரோடு தான் இருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலிருந்து துவங்க வேண்டும். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். சரி, இன்னொன்று 3 சொல்கிறேன். வார்த்தை, விசுவாசம், கிரியை. வார்த்தை, விசுவாசம், கிரியை. யோவான் 6:63 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனாயும், தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அது ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லப்படுவாங்க. யோவான் சுவிசேஷம் 6:63 பாருங்க. டக்குன்னு எடுத்துங்க, மைக்கில் வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப ஆவி உயிர்ப்பிக்கிறது என்ன தெரியுமா? நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஆவி வார்த்தை. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவுகிறார். அவர் உண்மையான அப்பா, நீங்க அன்பான தகப்பன். இதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இதுதான் உங்களை, இது என்ன செய்யும்? உங்களை உயிர்ப்பிக்கும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும். உங்க மனதில் இருக்கிற காரியங்களாம் நீங்க கண்டுக்காதீங்க, வார்த்தைக்கிட்ட வந்துருங்க. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமான ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, எடுக்க வேண்டாம், கவனிங்க. இப்ப நான் சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவ வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவ வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ தேவ வார்த்தையை கொண்டு போய் எங்க போய் பொருத்தணும்? ஆவியோடையா, ஆத்துமாவோடையா, சரீரத்தோடையா? ஆத்துமான்னு யார் சொன்னா? ஒன்று. அப்புறம் வேற ஆவி வேற. நாங்கள் எதுலையும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. இவங்களே என்ன செஞ்சுக்கிட்டோம்? ஆத்துமா பொறுத்துகள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லுங்க பாரு, பாங்க. இப்போ அதுலேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. தேவ வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவ வார்த்தை ஆவி. அல்லேலூயா. ஆவியே ஆவியோடு என்ன செய்ய வேண்டும்? பொருத்த வேண்டும். அல்லேலூயா. கரங்கள் தட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றாய் பிரசங்கம் பண்ணுகிறேன், நீங்கள் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானது செயல்படுகிறார். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஆவியே எது தொடும் தெரியுமா? வார்த்தை மட்டும்தான் தொடும். இப்ப பாருங்க, சரீரம் என்பது ஐபுலன்கள். நமக்கு ஏன் கவலை வந்துச்சு தெரியுமா? நம்ம ஏன் பயப்படுறோம் தெரியுங்களா? நம்ம ஏன் அவிசுவாசத்துக்குள்ள போறோம் தெரியுமா? இந்த சூழ்நிலை, ஐபுலன்கள். இந்த சரீரம் என்பது பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல். எதை பார்க்குறோமோ அதை அப்படியே நம்பும். நேற்று நைட்டு நம்ம ராஜபாளையத்தில் கிளைமேட் எப்படி இருந்துச்சு? கூலாக இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி மதியானம் எப்படி இருந்துச்சு? இந்த சரீரம் சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கும். குளிர்னா குளிர், பணம் இல்லைன்னா பணம் இல்லையா, நான் என்னத்தை செய்ய அப்படின்னு சொல்லும். வியாதி இருக்குன்னா வியாதி இருக்குதுன்னு சொல்லும். அவங்க சண்டை போட்டு போயிட்டாங்கன்னா சண்டை போட்டு தானே போயிட்டாங்க, தெரியுது, பார்த்தா தெரியலையா? இருக்கிறது அப்படி என்ன செய்யும்? உள்வாங்கும். அல்லேலூயா. இந்த மனசு பாருங்க, ஐபுலன்கள். நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படாத மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியம் வச்சிங்கன்னா அவங்களுடைய வார்த்தை உங்களை பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது துன்மார்க்கமான ஆலோசனையில்
நடவாமல் பாவிகள் வழியில் பரியாசக்கா உட்கார இடத்துல அவங்களோட வார்த்தை உங்க சரிய காது கேட்கும், கண்ணு பார்க்கும், இது உங்களுடைய மனதை பாதிக்கும். அப்போதான் ஐயோ அந்த வியாதி வந்துச்சாமே, அவங்க அப்படி ஆயிட்டாங்க, இது இப்படி ஆயிட்டாங்க. இது எல்லாம் எங்கன்னா தகவல் மையத்தை எங்க உலகத்தில் இருக்க தகவல் மையத்தெல்லாம் எடுத்துக்கும். பிரேசலா இந்த சரீரத்தை தொடலாம், பார்க்கலாம். இப்போ உங்களை பார்க்கலானா இல்லையா? பார்க்கல, தொடலாம். இந்த ஆத்மாவை பார்த்தீங்களா? இந்த ஆத்மாவை பார்க்க ஆனா உணரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை திட்டலாம்னு பார்த்தேன், உங்களுக்கு திட்டக்கூடாது. இப்போ திட்டினா உங்களுக்கு என்ன வந்துடும் மனசுல? இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்றும் நினைக்கல, அது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு என்ன செஞ்ச மனசில்? அப்போ நீங்கள் நின்றுக்கிட்டு வார்த்தையை வச்சு உங்களை துக்கப்படுத்தவும் முடியும், உங்களை மகிழ்ச்சியாக்கவும் முடியும். அப்போ மனசை வார்த்தையால் என்ன செய்யலாம்? தொடலாம். சூழ்நிலையால் மனசு தொடலாம், சரீரமும் தொடலாம். இந்த ஆவி இருக்கு பார்த்தீங்களா, இது மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் திரைச்சல் இருக்கிறது போல இந்த ஆவியை நீங்கள் உங்கள் மனசில் கவலைப்படுறீங்களோ, சந்தோஷப்படுறீங்களோ, உங்கள் சரீரத்தில் வியாதிப்படுறீங்களோ, பலவீனப்படுறீங்களோ, எதுவும் அசையாது. கர்த்தருடைய வார்த்தை தான். அவனை தழும்புங்க நீங்கள் குணமா இல்லை, நான் சுகமே ஆகலை, சுகமே நீ ஆகாம நீ பரலோகத்துக்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அவனை தழும்புல நீங்கள் குணமானீர்கள், அவ்வளோதான். இல்லை நீங்கள் கடனோடு நீங்கள் வாழ்ந்து கடன்காரனாவே மறித்து போனாலும் அவருடைய வார்த்தை சொல்லும் அவருடைய தரித்திரத்தில் நீ ஐஸ்வர்யவான் தான், அது அப்படியே நிற்கும். அது என்ன செய்யாது? மாறவே மாறாது. அல்லேலூயா. அதனால வேதவசனம் சத்தியத்தை அறிவிக்க சத்தியம். நேற்றுக்கு நான் சுகவீனமாக இருந்தேன், இன்னைக்கு நான் சரியாக போச்சு, இது சரீரம். ஆனால் சத்தியம் மாறவே மாறாது. அல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் கேடகத்தை நம்ம பிடிச்சுக்கணும். தேவ வார்த்தை எதன் அடிப்படையில் செயல்படும் தெரியுங்களா? விசுவாசத்தினால் மாத்திரம் செயல்படும். இப்போ அந்த வார்த்தை, இந்த ஆவியை தொடணும்னா எப்படி தொடலாம் தெரியுங்களா? வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. இப்போ உங்கள் ஆவி இப்போ இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஆவி எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறா, அது அப்படியே ஏற்றுக்கும். அதுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா. தேவன் எனக்கு ஒரு உண்மையான அப்பா இருக்கிறார், அது அப்படியே ஏற்றுக்கும். அவர் என்னை அன்பான மகள் என்று சொல்லுகிறார், அது அப்படியே என்ன செஞ்சுக்கும்? ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்ள ஆவியார் உதவிச்சு வராங்க. புரிந்து கொள்ளாட்டாலும் நீங்கள் புரிய ஆவண்டவர் வைப்பாராக. அல்லேலூயா. நம்ம மனசு எப்படி தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ கூட நீங்கள் டாக்டர் ஆகலாம், இப்போ கூட நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் சாதிக்கலாம். அல்லேலூயா. ஆமே. என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே லாவுட்டு செய்ய உங்களுக்கு இந்த மனசு எப்படி தெரியுமா? மனதை தேவன் படைக்கும் போது புரிந்து கொள்ளும் மனதாகவே படைச்சிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளுதல் உண்டாகிடும். அல்லேலூயா. அதனால நம்ம வாரந்தோறும் வசனத்தை சொல்ல பைபிள் ஸ்டடி வசனத்தை சொல்ல இந்த மனம் என்ன செஞ்சிடும்? புரிந்து கொள்ளும். இந்த மனம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியில் என்ன இருக்கிறதோ, வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அதுக்கு தான் பிரசங்கம். அல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை மகளாக பார்க்கிறார், அவர் உங்களுக்கு உண்மையான தகப்பனா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். புரிஞ்சிட்டீங்களா? இப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியம்? ஆவிக்கு வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தை மட்டும்தான் நம்ம யாருன்னு சொல்லுது. மனசு திடீர்னு நம்மளை தூக்கம், திடீர்னு நம்மளை நெஞ்சிடும், கீழே போட்டுரும். இந்த சரீரமும் அப்படிதான். அப்படியே 10 பேர்த்த அட்டிக்கிற மாதிரி தெம்பா இருப்பான். ஒரு 10 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டானா அடுத்த எப்பா என்ன ஆயிரும்? புரிஞ்சுட்டீங்களா? ஆனா அந்த வார்த்தை எப்ப தெரியுமா? கண்மலை மேல் அசைக்கப்படாது இருக்கும், இது மேல் கட்டப்படுகிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. நீங்க என்ன படிச்சாலும், நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெரிய படிப்பு கொடுத்தாலும், நம்ம அதை எல்லாவற்றை காட்டிலும் இந்த வார்த்தையை கொடுப்போமானால் நம்முடைய சந்ததி அசைக்கப்படுவது இல்லை, நீங்களும் அசைக்கப்படுவது இல்லை. அதனாலதான் வார்த்தை முக்கியம்.
இப்போ ஒன்று சொல்லி அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். பாருங்க, தேவனுடைய விருப்பம் ஆவி, ஆத்துமா, சரீரம். பிசாசு விருப்பம் எப்படி தெரியுமா? சரீரம், ஆத்துமா. எங்கேருந்து ஆரம்பிப்பான் தெரியுமா? இந்த பத்தியா உன்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை, உன் பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்குது, உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன் சரீரத்தில் இவ்வளோ வியாதி இருக்குது, நீலாம் புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் மனசில் பாரு எவ்வளோ குழப்பம். இங்கே வந்துட்டு அல்லேலூயா அப்படி சொல்கிற மனசு தான் சொல்லுங்க, நான் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் வந்து இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை எடுத்து பாருங்க, இவ்வளோ பிரசங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? சிந்தவன் ஆயிரமும் சிறியவன். இன்னொன்று உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். பிசாசு பேசுவான், அவனுக்கு காலங்கள் இருக்குது. பிசாசு பேசும்போது நிறையா தேவோட பிள்ளைங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. பிசாசு என் கூட பேசினான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அவன் பேசினாலும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அவனே தோற்று போனவன். எதிர்கட்சிக்காரன் சொல்றதே ஒரு ஆளுங்கட்சி கேட்டுட்டு இருந்தானா அவன் ஆட்சி செய்ய முடியுமா? அவர் என்ன காலில் என்னை எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு சிஎம் கால் இருந்துச்சோன்னு அவன் அவன் என்ன செய்வான்? பொய்யனும் பொய்க்கு பிதாம இருக்கவன் என்ன செஞ்சாலும் நீ என்னதான் மார்க் எடுமே பார்த்தியா 98 தானே எடுத்துருக்கிற, அந்த பிள்ளை 99 எடுத்துட்டாருன்னு சொல்லுவான். இல்லையா? சரி, நீ இவ்வளோ ஜாம் பண்ண, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்ல. பொய்யனும் பொய்க்கு. அப்ப எதிர்கட்சி சொல்றதெல்லாம் காதல வாங்கிட்டு இருந்தா ஆளுங்கட்சிக்காக என்ன செய்ய முடியாது? ஆட்சி. ஒரு ரகசியம் சொல்றேன், பிசாசு பேசுவான் இல்லைன்னு இல்லை. நிறைய ஊழியக்கார, நான் உண்மையாக சொல்லுங்க, நீங்க என்னை பார்த்துருக்கீங்க. நான் எத்தனையோ முறை பிசாசு பேசினான்னு என்னைக்காவது அதிகமாக சொல்லியிருக்கேனா? இவன் நெருங்கினவங்களாம் இருக்கீங்க, சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அவன் பேசுவான், ஆனால் அவன் வார்த்தை பொய், தேவ வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அவன் வார்த்தையை உள்வாங்காத. ஹோரி ஷாக்கா லாபா ரிக்கா லாபா லாக்கா லாபோ பா தீனி ஹவுஷி கல் பா லாபாலா. சொல்லுங்க, உங்க வலது கருத்தை தலைமை சொல்லுங்க. இயேசுவி நாமத்தினால நான் தேவ வார்த்தையே கேட்பேன். சத்துரு பேசினாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன். தேவ வார்த்தையை மட்டுமே நான் வெளியே சொல்லுவேன். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆடு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கரங்களை தட்டி ஓ ராபா ரேபா லாபா ஷாக்கா லாபா லாபா லாபாலா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. நான் இதுக்கு ஒரு வசனம் எடுத்துக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு. இப்போ ஒரு மந்தையில் ஆடு இருக்குது. இது போய் காலைல கிளம்பும் போது மேய்ப்பன்னு சொல்கிறேன், வாங்க வாங்க போன்னு பக்கத்து மேய்ப்பன்னு சொல்கிறேன், இங்கே வா இங்கே வா இங்கே வா. இது அங்கேயான்னு போனால் என்ன ஆயிரும்? இருமணம் உள்ளவன் சொல்லுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்குது. அல்லேலூயா. நாங்கள் வீட்லேயும் பேச மாட்டோம். பிசாசா பேசிட்டான், பிசாசு அந்த கனவை கொடுத்தான், இந்த கனவை கொடுத்தான், பேசவே மாட்டோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு மட்டுமே செவி கொடுக்கும். என் ஆடுகள் அந்நியின் சத்தத்தை அறியாதனால் அதுக்கு செவி கொடுப்பது இல்லை. அவன் சத்தம் எனக்கு கேட்காது. சொல்லுங்க, அவன் சத்தம் எனக்கு கேட்காது, எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு சத்தம் தெரியும், அது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம். நான் நல்லா இருப்பேன் என்ற சத்தம், பாலும் தேனும் ஓடும் என்ற சத்தம், இப்ப இருக்கிற பார்க்கல நாங்கள் 1000 மடங்கு பழுகி பெருகுவோம் என்ற சத்தம், நாங்கள் அவருடைய தழும்புல குணமானீர்கள் என்ற சத்தம், அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யவான் என்ற சத்தம், எங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்ப்போம் என்ற சத்தம். இது மட்டுமே கேட்கணும். அல்லேலூயா. காலேப் யோசுவாக்கு இந்த சத்தம் மட்டுமே கேட்டுச்சு. இந்த 10 பேத்துக்கு தவறான சத்தம் கேட்டனால வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் என் கூட நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, நான் உங்களை சொல்கிறேன். நிறைய பேர் சொல்ல பிசாசு இன்னைக்கு அப்படி பேசினா இப்படி பேசினா அப்படி. நோ, என் நாடுகள் அந்நியின் சத்தத்தை அறியாததுனால் அவைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாது. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறா, நான் அவருடைய செல்ல ஆடாக இருக்கிறேன். என் காதில் என் செல்ல மேய்ப்பனுடைய சத்தமே கேட்கும். அது கர்த்தரின் வார்த்தையின் சத்தம். கரங்களை தட்டி ஓ ராபா ஷாதோ ரா ஓ பா ரா தா ரா கோ லாபோ மா ரா பா ரே நா மா ஷாக்கா ஓ ராக்கா லாபாலா. அதனால தான் ஆண்டு உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நான் நட்ட கிளைகளும்
அடிக்கடி எனக்கு டேஸ் வந்தாலும் என்ன சொல்வார், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கருத்தின் கிரியைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்ல போகிறேன். சரீரத்திலிருந்து சூழ்நிலிருந்து ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை பயம் வந்துடும். ஆவியிலிருந்து வார்த்தையிலிருந்து ஆரம்பித்தா நமக்கு விசுவாசம் வந்துடும். இதை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இது சொல்லி 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம். இந்த சம்பவம் சொல்லும்போது நீங்கள் அழகாக புரிந்து கொள்வீர்கள். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் வாசிப்போமா? 8. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். மைக்ல வாசிங்க. அதற்கு அவன் ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திருந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போயிட்டு கவனிங்க எல்லாம் கவனிங்க. 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க. ஒருத்தன் யோதாம் ராஜா, ஆகாப்புடைய மகன். இன்னொருத்தர் யோசபாத், இன்னொருத்தர் ஏதோமின் ராஜா. இந்த யோசபாத் ராஜா மட்டும்தான் வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ள ராஜா. இந்த யோதாம் ராஜா வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கல, சரீரத்திலிருந்து ஆரம்பிக்கிற ராஜா. பிரைஸ்லா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை நான் அடுத்து சொல்லும்போது 3 ராஜா யுத்தத்துக்கு போகிறாங்க. வனாந்தரம் 7 நாள் அப்படியே போயிட்டுருக்காங்க. வனாந்தரம் அவங்கள அடைச்சி போட்டுருச்சு. தண்ணீர் இல்லாமல் போயிட்டு இல்லை. சொல்லுங்க, இல்லை. இப்போ எதில் உங்ககிட்ட தேவைக்கு அதிகமான பணம் இல்லை, சுகம் தொடர்ச்சியாக எனக்கு இல்லை. தொடர்ச்சியாக சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை. புரிஞ்சுதீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? தொடர்ச்சியா இல்லை. வீட்டு வசதி எல்லாம் நல்லா இருக்குதா? இல்லை. தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா? இல்லை. போதுமானதுக்கு பணம் உங்கள் கையில் இருக்குதா? இல்லை. உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் நிரம்பி எப்போதும் இருக்குதா? இல்லை. உங்கள் அக்கௌண்ட் எப்போதும் நிறைஞ்சிருக்குதா? இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை. இதுதான் மாமிசத்திலே சரீரத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று நிற்கும். நல்லா புரிஞ்சுங்க. சீசர்கள் இரவெல்லாம் வலை வீசுறாங்க. ஆண்டு கேட்குறாரு, ஏதாகிலும் இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறவனுக்கும் சூழ்நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. இல்லை. இப்போ உடனே அந்த யோதாம் ராஜா சொல்கிறான், அவன் எப்படிப்பட்டவன்னா கண்ணால் பார்க்குறத நம்புவான். இன்றைக்கி நம்மளும் கூட நிறைய விசுவாசிகள் நீங்கள் சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கீங்க. உன் பிள்ளைகள் கத்துறால், உன் பிள்ளைங்க சமாதானம், பிள்ளைகள் தடுமாற்றத்தில் இருந்தாலும் நம்ம எங்கே தான் பார்க்கணும்? இப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே தான் பார்க்கணும்? சூழ்நிலை பார்க்குற ராஜா யோதாம் ராஜா. இப்போ அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 10 வாசிக்கலாம். டக்குனு சத்தம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அல்லேலூயா. இவன் யாரு? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதன், வார்த்தையை கேட்காத மனிதன். வேலை வீடு உலகம், இந்த உலகப்புறமான காரியத்தில் வாழ்கிற மனிதன். வார்த்தைக்கோ தேவனுக்கோ முதலிடம் கொடுக்காத மனிதன் இந்த யோதாம் ராஜா. யோதாம் ராஜா சொல்றான், ஐயோ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் வாயிலிருந்து என்ன வருது? ஐயோ ஆண்டவர் கை விட்டுட்டாரே. அவிசுவாச வார்த்தை எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. வார்த்தை உங்ககிட்ட இல்லாததுனால தான் நம்ம அப்படி பேசுகிறோம். இவன் பேசுகிறான், ஐயோ கர்த்தர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க? வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தாமல், ஆவியிலிருந்து ஆரம்பிக்காமல், தன்னிடத்தில் என்ன பொக்கிஷம் இருக்குது என்பதை அறியாதவர்கள், சூழ்நிலையிலிருந்து பார்க்குறவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். யார் தான்?
யார்தான்? பிரச்சனைக்கு காரணம் பிசாஸ். அல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்க? பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர் தான் இப்படி வியாதியை கொடுத்து எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? சோதிச்சுட்டு இருக்காரு. அல்ல. பாருங்க, இப்போ உடனே அடுத்து பாருங்க. உடனே அப்பொழுது யோசபாத், அப்பொழுது இந்த யோசபாத் யார் தெரியுமா? ஆவியிலிருந்து ஆரம்பிக்கிறவன், வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறவன், வார்த்தையை மையமாய் கொண்டு இருக்கிற மனிதன். பாருங்க, ரெண்டு பேருமே ஒரே சூழ்நிலை தான் சந்திக்கிறாங்க. சூழ்நிலை ரெண்டு பேத்துக்குமே ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ குட் நியூஸ் சொல்கிறேன், வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சூழ்நிலை ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் சொல்ல, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன சொல்றான்? கர்த்தர்கிட்ட போகணும். அல்லேலூயா. பிரச்சனை அதிகமாக சர்ச்சிலேயே போய் உட்கார்ந்துருக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்றான் பாருங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அல்லேலூயா. இங்க யாருமே இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இல்ல 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 இல்ல, ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பெயர் எலிசா. அல்லேலூயா. இப்ப இவனுடைய மனசு வனாந்தரம், சூழ்நிலை, தண்ணீர் இல்லை, அவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த யோசபாத் சொல்றான், இல்லை இல்லை, இதுக்கு ஒரு தீர்வு கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. எனக்கு ஒரு தீர்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் என் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். நான் கர்த்தரிடத்துக்கு திரும்புவேன். அந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவேன். பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். அல்லேலூயா. இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? இவன் ஆவியிலிருந்து ஆரம்பிக்கிறான். இவன் சொல்றான், அந்த எலிசாவிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிறான் என்று சொல்றது பெருசு கிடையாது. அல்லேலூயா. இருள் இருக்குதுன்னு சொல்றது பெருசு கிடையாது. ஆனா தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பது சொல்லுதான் பெருசு. அல்லேலூயா. இது வனாந்தர சூழ்நிலை அடைத்து போட்டிருக்கிறது. இவன் சொல்ல, எலிசா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முக்கியத்துவம் படுத்தும் போது நம்ம வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, ஆவி, ஆத்மா, இதுதான் தேவன் உண்டாக்கினது. அல்லேலூயா. பிசாசு உண்டாக்கினது. பிசாசு எப்படி கொண்டு போறான்? சரீரம், ஆத்மா அப்படி கொண்டு போறான். நீங்க மேலேருந்து கீழே வரணும், கீழேருந்து மேலே போக வேண்டாம். அல்லேலூயா. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா அப்படி போகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா பார்த்தீங்கன்னா 10வது வசனம் 13 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். கவனிங்க, இவன் எலிசா சொல்றான், நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் படுத்துகிற எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யோசபாத். இப்போ நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்க, எப்படி இந்த நம்ம மாறோம்னு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை மேல வாஞ்சியா இருக்கிற யோசபாத் ராஜா, எலிசா கர்த்தருடைய வார்த்தையே முக்கியத்துவம் படுத்துகிற எலிசா ஊழியக்காரர். அல்லேலூயா. இப்போ இவன் எலிசா சொல்றான், இந்த ஆகாப், இந்த யோதாம் ராஜா முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. தேவன் நம்மையும் கூட, நீங்க சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து கண்ணீர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை பொறுப்பெடுக்க மாட்டார். நீங்க எதை பொறுப்பெடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்க மகன் என்று சொல்லியிருக்கீங்களே, நீங்க உண்மையான அப்பான்னு எனக்கு சொல்லியிருக்கீங்களே, அவர் தழும்புல குணமானீங்கன்னு சொன்னீங்களே, இப்போ இருக்கிற பார்க்க 1000 மடங்கு குணமானீங்கன்னு சொன்னீங்களே, வார்த்தையின் அடிப்படையில் அவர்கிட்ட வந்தாதான் அவர் செவி சாய்ப்பார். அல்லேலூயா. இப்போ எலிசா இந்த யோதாம் ராஜாவுக்கு செவி சாய்க்கவே இல்லை. இந்த யோதாம் ராஜா உனக்கலாம், ஆனா இங்கிட்டு திரும்பி பார்க்கறான் யோசபாத். அல்லேலூயா. யார் அந்த யோசபாத்? வார்த்தை 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 என்று வாஞ்சிக்கிற அந்த யோசபாத் முகத்தை அப்படி பார்க்கறான். பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் 14 பாருங்க. அதற்கு எலிசா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றான் பாத்தீங்களா? அல்லேலூயா.
தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? வார்த்தை. வார்த்தையை பேசணும், வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணணும், வார்த்தையை படிக்கணும், வார்த்தையை சொல்ற ஊழியக்காரங்களோட இணைஞ்சுக்கணும். இவன் சொல்றான், எலிசா, இந்த யோசபாத் முகத்துக்காக தான் நான் இந்த அற்புதத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. உங்க சந்ததி, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் எதை நோக்குவா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே இப்போ நீங்கள் வார்த்தையை படிச்சீங்கன்னா, வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா, வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னா, நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ 2 பேரும் ஒரே சூழ்நிலை சந்திச்சாங்க. ஆனால் தேவன் அன்னைக்கு மாத்திரம் யோசபாத் ராஜா வல்லன்னா, ஆகாப்புடைய ராஜா மகனுடைய யோதாம் கதை க்ளோஸ். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வார்த்தையின் மனிதனாக எழும்புங்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். சபைக்கு நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சபை ஆஸ்வதிக்கப்படும். இப்போ திரும்பி பார்க்குறாரு. உடனே எலிசா சொன்னார், ஒரு ஒரு இசை வாசிக்கவனை கொண்டு வான்னு சொன்னார். உடனே இசை வாசிக்க வந்த உடனே இங்கே ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க, 15. இப்போதும் ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கிற வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சுங்க. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு, தீர்க்கதரிசனத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைவேறல. சோர்ந்து போகக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? நல்லா துதிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நன்றி. ஆண்டவர் அவங்க தலைமுறை நீங்கள் குணமாக, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களா? ஆண்டவரே நல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற. இப்போ விசுவாசம் எப்படி செயல்படும் என்றால், ஆராதனையில் தான் விசுவாசம் செயல்படும். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு, உங்களுக்கு வார்த்தை வந்துருச்சு. ஆனால் செயல்படணும்னா கவலைப்படாமல் துதிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கரம் அந்த எலிசா மேலே வந்து அமருது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்பது அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை, ஆராதனை, அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் தீர்வு வந்துடும். அல்லேலூயா. உடனே எலிசாவுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், வாய்க்காலை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரா நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம்? இல்லை. சொல்லுங்க, இல்லை. இப்போ நிரப்பப்படுகிறது. என் களஞ்சியம் நிரப்பப்படுகிறது. என் சரீரத்து சுகம் நிரப்பப்படுகிறது. எனக்கு சந்தோஷம் நிரப்பப்படுகிறது. விசுவாசம் நிரப்பப்படுகிறது. வெற்றி நிரப்பப்படுகிறது. ஆத்துமாக்கள் நிரப்பப்படுகிறது. இல்லை இல்லை என்று சொன்னவர்கள் நம் வாழ்க்கை நிரம்பி வழியினா நாம் ஒரு இடத்துக்கு வரணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நிரம்பி வழிகிறோம், நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? வனாந்தரம் எப்படி தண்ணி வரும்? அடுத்த வருஷம் சொல்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வை எப்படிப்பட்ட காரியம்? நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ வார்த்தையை பிடிச்சு ஜெபிங்க, அற்ப காரியம் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருவார். தேவ பார்வையில் அற்ப காரியம். ஒட்ட என்ன நடந்துச்சு தெரியுங்களா? வனாந்தரம், ஏதோமில் ஓடிக்கொண்டிருக்க தண்ணி வனாந்தரம். இவங்க உடனே ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் பண்ணுவீங்க பாருங்க. அதுக்கு வாய்க்கால் நீங்கள் என்ன செய்யுங்க? வெட்டுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? தண்ணி கடந்து வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே வாய்க்காலை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி என்ன செய்யணும்? உள்ள. இங்கே தான் கிரியை, விசுவாசம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வார்த்தை, விசுவாசம், கிரியை செய்யணும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கடனெல்லாம் அடைச்சிட்டார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகள்லாம் சுகமாக இருக்கிறேன். நான் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். இப்போ இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு. இது நீங்கள் செயல்படணும். வார்த்தை, விசுவாசம், கிரியை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லோரும் விசுவாசத்துக்குள்ள வந்து வாய்க்காலை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்க்காலை வெட்டின உடனே தண்ணீர், அந்த வனாந்தரத்திலிருந்து தண்ணீர் அப்படியே வந்துருச்சுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்,
சுகத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும். இப்போ ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் மனம் நிரப்பப்படும், உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படும், உங்கள் குடும்பம் நிரப்பப்படும், சபை நிரப்பப்படும். அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். தூரி ஹாரா பா ராபாலா. க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. ரேகா லபோ பா லபோ மா தேபே கல்பா லபோ பா தேபே ஹாஷா லபோ பாலா பா தேபே கல்போ பாலா பா தேபே ஹோ ஓ பா தேபே கல்போ பா ரே கல்பா லபாலா ஓ ரேகா லபோ பா தா பா தேபே கபோ ஓ ரேகா லபோ பா தே மே கல்போ பா ரா ஷாதா ரபா லபாலா ஓ ரேகா லபோ பா தா பாகா தேபே கல்பா லபாலா ஓ ரேகா லபாலா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை என்பது ஆவியாக இருக்கு. நீங்கள் நானும் எதுதான்? ஆவி. அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல வார்த்தையிலிருந்து, ஆவியிலிருந்து. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த யோதம் ராஜாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யோதம் ராஜா எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னா சூழ்நிலையிலிருந்து. இந்த யோசபாத் ராஜா எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? வார்த்தையிலிருந்து. ஹல்லேலூயா. நீங்க எங்கேருந்து ஆரம்பிக்க போறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் சரீர பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்காதீங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாகும். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹோலி ஸ்பிரிட் ரேபை காபா லாபாலா கொல்பா ரேபி நாமா ஷக்கா. நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணேன், அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய அன்பான மகனாக மகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு உண்மையான தகப்பனாக இருக்கிறார். ஓ ஜீசஸ், க்ளோரி டு லார்ட். ஓ ராபா ஷக்கலா பாலா. நன்றி ஆண்டவரே. இப்போ நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் சொல்லலாம். வார்த்தை சொல்ல சொல்ல அது எங்கே போகிறது? ஆவிக்கு போகுது. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நாங்கள் 1000 மடங்கு பலுகி பெருகுவோம். உலகத்தில் இருக்கவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவன். நிறைய வசனங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அடுத்த வாரம் சொல்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள், நாங்கள் பிதாவாகி தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா? பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்குது. ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உபாகமம் 7:21 சொல்கிறேன். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமும் நல்ல தேவன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அவர்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சரீர பலவீனங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, நஷ்டத்தை பார்த்து, கடனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் வல்லமையும் பயங்கரமுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்னாகமம் 23:21 சொல்லுது, யாக்கோப்பிலே அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை காண்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள என்ன இருக்குதா? ராஜாவின் ஜெயக்கம், ராஜாதி ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எத்தனை பேத்துக்கு இந்த நாளில் புரிந்தது? ஹல்லேலூயா. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். வார்த்தை, விசுவாசம், கிரியை. ஹல்லேலூயா. வார்த்தையின் மனிதனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சூழ்நிலை மனிதனாகவும் இருக்கலாம். சூழ்நிலை மனிதனாக இருந்த யோதாம் ராஜா ஐயோன்னு கத்தினான். சூழ்நிலை மனிதனாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பயப்படுவீங்க, அவிசுவாசமா பேசுவீங்க. கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சிட்டாரு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கர்த்தரை முறுமுறுப்பீங்க. ஆனால் வார்த்தை மனிதனாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, வார்த்தையை தேடுவீங்க. அல்லேலூயா. வார்த்தையை பிரசங்க, தீர்க்கதரிசி இடத்துல போ, வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.
ஓ ஸ்தோத்திரம் பண்ணுமா, வலது கை இது தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தையின் மனிதனாக வார உதவி செய்யுங்கப்பா. காற்று நாங்கள் பார்க்கல, மழையே நாங்கள் பார்க்கல, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆத்துமாக்கெல்லாம் எங்கள் சபை நிரம்பும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் பலவீனம் பலவனாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு நாங்கள் பழுகி பெருகுவோம் என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஓ ராபா ஷாக்கா லோபா பா ரேகா லோபா ஓ தேனி ஹவுதா ரேபே லாபா ஷாக்கா லாபா லாபா லாபா. கர்த்தர் நல்லவர். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரார நிரப்பப்படும் நிரப்பப்படும். இல்லையே இல்லை, இருக்குது, எனக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, எனக்குள் பொக்கிஷம் இருக்குது, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், எனக்குள்ள அப்பா இருக்கிறாங்க, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள பொக்கிஷம் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஆரம்பிக்கும் போது அந்த கதையை சொன்னேன். அந்த நிலத்தை பெட்ரோல் வளம் இருக்கிறதை கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, போர் போட்டு அந்த பெட்ரோலை வெளியே கொண்டு வர வேண்டிய அனைத்தையும் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம மனசுல தான் இந்த வசனத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும். மனசுல என்ன செய்யணும், போர் போடணும். இந்த போர் எங்க போகுது, வார்த்தைக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதாக. சர்வவல்லமை தகப்பனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. கேட்கப்பட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனத்தினால எங்களை மூடிக்கொண்டதுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையில் நாங்கள் அதிகமாய் பலப்பட எங்களுக்கும் சபை மக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வருகிற அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனை ஆஸ்வதிங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம்.